குரங்குகள் வாழை இலையில் சாப்பிட்டு பார்த்திருக்கிறீங்களா? வருடா வருடம் இப்படியான விருந்து குரங்குகளுக்கு நடக்கிறது. அதுவும் 40 குரங்குகளுக்கு மட்டுமே நடக்கிறது. அது என்ன 40 குரங்குகள்? எங்கே இருக்கின்றன? எதற்காக இந்த விருந்து? கேரளாவில் நடந்து வரும் இந்த நிகழ்வை காண ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் குவிந்தபடி உள்ளனர். அதை பற்றி இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். கேரளாவில் ஓணம் பண்டிகை களை கட்டியிருக்கும் நிலையில் வயநாட்டில் சுமார் 25,000 சதுர அடி பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அத்தப்பூ கோலம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஆனா அதே ஓணம் பண்டிகையின் போது கொல்லம் மாவட்டத்தில் நடக்கும் இன்னொரு வித்தியாசமான சம்பவம் தான் இப்போது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. சாஸ்தாங்கோட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில்தான் இந்த வினோதமான ஓணம் சத்யா நடக்கிறது. இங்கே ஓணம் சத்யா மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, கோவிலை சுற்றி வசிக்கும் குரங்குகளுக்கு மட்டும் பிரம்மாண்டமான விருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வானர சத்யா அல்லது வானர போஜனசாலா என்று பெயர். ஓணத்தின் முக்கிய நாட்களான உத்திராடம் மற்றும் திருவோணம் ஆகிய 2 நாட்களிலும் கோவில் வளாகத்தில் குரங்குகளுக்காக தனியாக விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த 40 குரங்குகள் யார்? கோவிலை சுற்றியுள்ள அடர்ந்த வனப்பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குரங்குகள் வசித்து வருகின்றன. இந்த குரங்குகள் சாதாரணமாக அங்கே சுற்றித் திரியும் குரங்குகள் கிடையாது. இவைகளை அம்பல குரங்குகள் என்று அழைத்து கோவில் குடும்பத்தில் ஒருவரைப் போலவே பல ஆண்டுகளாக கவனித்து வருகிறார்கள். அதனால்தான் ஓணம் வந்ததும் மனிதர்களுக்கு சத்யா என்றால் இந்த குரங்குகளுக்கும் சத்யா. வாழை போடப்படுகிறது. சுட சுட சோறு, பருப்பு கறி, அவியல், பச்சடி, பப்படம், ஊறுகாய் என ஓணம் சத்யாவின் முக்கிய உணவுகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது. உணவு தயாரானதும் அடுத்த காட்சி வேற லெவல். மரங்களில் இருந்த குரங்குகள் ஒவ்வொன்றாக கீழே இறங்கி வருகின்றன. முதலில் தயக்கத்துடன் சுற்றி பார்க்கும் சில குரங்குகள் பிறகு தங்களுக்கான வாழை இலையை கண்டுபிடித்து அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கின்றன. இங்கே சண்டை இல்லை, கூச்சல் இல்லை, ஒருவருடைய உணவை இன்னொருவர் பிடுங்குவதும் இல்லை. மனிதர்கள் சத்யா சாப்பிடுவது போலவே வரிசையாக உட்கார்ந்து விருந்தை முடித்துவிட்டு மீண்டும் காட்டுக்குள் சென்று விடுகின்றன. இந்த காட்சியை பார்ப்பதற்காகவே ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். உண்மையில் இந்த பாரம்பரியம் சொல்லும் விஷயம் ரொம்ப அழகானது. ஓணம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சந்தோஷம் கொடுக்கும் பண்டிகை கிடையாது. நம்மை சுற்றி வாழும் உயிரினங்களையும் அன்போடு அரவணைப்பதுதான் உண்மையான கொண்டாட்டம். அதனால்தான் கேரளாவில் இந்த 40 குரங்குகளுக்கான ஓணம் சத்யா தற்போது சமூக வலைதளங்களிலும் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த குரங்குக்காக நடத்தப்படும் ஓணம் சத்யா பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் இப்படி விருந்து கொடுப்பது பாராட்டுக்குரிய விஷயமா, இல்ல இது தேவையில்லாத விஷயமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.